மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த போட்டி நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றக்கூடிய மாணவ மாணவிகள் பங்கு பற்றி அவர்களுடைய திறமைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு மட்டத்திலும் தாண்டி வருகின்ற பொழுது அவர்களுக்கான உரிமைகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. வளர்ந்து வரும் சமூகங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் இந்த வினாவிடை போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் முக்கியமான 2 பாடசாலையில் இருக்கக்கூடிய 2 அணிகள் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் இந்த போட்டியில். இதற்கு முன்னதாக நடைபெற்ற போட்டிகளிலும் நாங்கள் அவர்களை பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டு முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினமும் அவர்களுக்கான போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. அதுக்கு முன்னதாக நடுநிலையான தீர்ப்பை எப்போதும் போல் வழங்குவதற்கு இன்றைய தினமும் எங்களுடைய நடுவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நடுவர்கள் குழாமினை அறிமுகம் செய்து வைக்கும் நேரம் இது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்வி அதிகாரி சட்டத்தரணி கபிலன் அவர்கள் வணக்கம். வணக்கம். நடுவர் குழுவில் பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் திருமதி நளினி ரத்னராஜா அவர்கள் வணக்கம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்ட அதிகாரி சட்டத்தரணி AWM அகமது அவர்கள் வணக்கம். இன்றைய தினமும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி செல்வதற்காக எங்களுடைய மாஸ்டர் மைண்ட் குவிஸ் மாஸ்டர் தயாராக இருக்கின்றார் மர்சூம் மௌலானா அவர்கள் வணக்கம். வணக்கம். அதே போல் இன்றைய தினமும் 2 பாடசாலையிலிருந்து மாணவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று பார்க்கலாம். Human Rights Commission of Sri Lanka வழங்கும் Know Your Rights தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அடுத்த சுற்றுக்கு வருகிறோம். இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினரும், சபரகமுவ மாகாண ரத்னபுரி மாவட்ட கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி பலாங்குட அணியினரும். முதலாவது சுற்றுக்கு செல்கிறோம். முதலாவது சுற்றுக்கான நிபந்தனைகளை கூறுகிறோம். முதலாவது சுற்று பல்லின வினாவிடை சுற்று. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் தலா 15 நொடிகள் முதலாவது வினாவுக்கு வழங்கப்படும். அவர் அந்த 15 நொடிகளுக்குள் சரியான விடையை வழங்க தவறும் பட்சத்தில் அதே அணியை சார்ந்த சக போட்டியாளருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அவரும் அந்த விடையை வழங்க தவறும் பட்சத்தில் எதிரணிக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அந்த வகையில் Human Rights Commission of Sri Lanka வழங்கும் Know Your Rights நிகழ்ச்சியின் முதலாம் சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. முதலாம் சுற்றின் முதலாவது வினா போட்டியாளர் AGM மிஃப்ராஸ், அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியைச் சேர்ந்தவர். உங்களுக்கான முதலாவது வினா இதோ. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் உறுப்புரை 23 குறிப்பிடுவதில் தவறானது. ஒவ்வொருவருக்கும் தொழில் செய்யும் உரிமை உள்ளது. தொழிலை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது. தொழில் தன்மைக்கு எதிரான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள உரிமை இல்லை. செய்யும் தொழிலில் நியாயமானதாகவும் அனுகூலமுடையதான தொழில் நிபந்தனைகளுக்கும் உரிமையுடையவர். விடை இலக்கம் 3 சரியான விடையா? மூன்றாவது விடை என்பது சரியானது. கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினர் 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றனர். போட்டியின் அடுத்த போட்டியாளர் K. சஜித்ரா, கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி பலாங்குடை அணியினர். உங்களுக்கான கேள்வி இது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் உறுப்புரை 23 தொடர்பாக பின்வருவனவற்றில் தவறான கூற்று எது?
ஒவ்வொருவரும் பாரபட்சம் எதுவுமின்றி சமமான தொழிலுக்கு சமமான சம்பளம் பெறுவதற்கு உரிமை உள்ளது. ஒவ்வொருவரும் தத்தமது நலன்களை பாதுகாப்பதற்கென தொழிற்சங்கங்களை அமைக்கும் உரிமை உள்ளது. ஒவ்வொருவரும் தத்தமது நலன்களை பாதுகாப்பதற்கென தொழிற்சங்கங்களில் சேர்வதற்கு உரிமை உள்ளது. இளைப்பாறுவதற்கும் ஓய்விற்கும் உரிமை உள்ளது. நான்காவது விடை சரியா இருக்குமா? நான்காவது விடை என்பது சரியானது. அடுத்த போட்டியாளர் VM சஜாம் முஹம்மத், சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியைச் சேர்ந்தவர். உங்களுக்கான கேள்வி இதோ. உடன்படிக்கை அடிப்படையிலான மனித உரிமை பொறிமுறைகள் தொடர்பான கூற்றுக்களில் சரியானது. உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள உரிமைகளின் அமுலாக்கம் தொடர்பில் கண்காணித்தல் பக்கச்சார்பான நிபுணர்களை கொண்டுள்ளது. உடன்படிக்கை அமைப்புகளில் உள்ள நிபுணர்கள் மனித உரிமை துறையில் அனுபவசாலிகளாக இருக்க தேவையில்லை. ஐநா பட்டயத்திற்கு அமைய நியமிக்கப்படுவர். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1 என்பது சரியான விடை. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் R சத்தியவாணி, கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி பலாங்குடை அணி. உங்களுக்கான கேள்வி இதோ. உடன்பாட்டு அமைப்புகளின் செயற்பாடுகள் தொடர்பாக கூற்றுக்களில் தவறானது. அரச திறத்தவர்களால் கிரமமாக சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளலும் கருத்திற்கொள்ளலும், அரசுகள் அறிக்கை தயாரிப்பது தொடர்பில் உதவி அளிப்பதற்காக வழிகாட்டல்களை வழங்கல், உடன்படிக்கைகளில் உள்ள ஏற்பாடுகளை பொருள் கோடல் செய்து பொது கருத்துக்களை விரிவுபடுத்தல், அரச திறத்தவர்களால் மீறப்படும் தனிப்பட்டவர்களின் உரிமைகள் தொடர்பாக கருத்திற்கொள்ளாது விடல். நான்காவது விடை ஐஸ்வா, நான்காவது விடை என்பது சரியானது. கனகநாயகம் மத்திய கல்லூரி பலாங்குடை அணி 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. அடுத்த போட்டியாளர் சியா அன்சத், சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய அணியைச் சேர்ந்தவர். உங்களுக்கான கேள்வி இதோ. இலங்கையின் அரசியலமைப்பின் அத்தியாயம் 6 குறிப்பிடப்பட்டுள்ள அரச கொள்கையின் வழிகாட்டி கோட்பாடுகள் தொடர்பாக தவறான கூற்று. அரசானது சமூக பாதுகாப்பையும் சேம நலத்தையும் உறுதிப்படுத்தல் வேண்டும். மக்களின் கலாச்சாரங்களையும் மொழிகளையும் அபிவிருத்தி செய்வதற்கு அரசு உதவுதல் வேண்டும். அரசானது குடும்பத்தை சமூகத்தின் அடிப்படை கூறாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அரசானது பொருளாதார சமூக சலுகையையும் ஏற்றத்தாழ்வினையும் மனிதனை சுரண்டலையும் ஒழித்தல் வேண்டும். விடை இலக்கம் 3. நிச்சயமாக மூன்றாவது விடை என்பது சரியானது. சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. முதற் சுற்றின் அடுத்த போட்டியாளர் வான் பிரியா. உங்களுக்கான வினா இது. இலங்கையின் அரசியலமைப்பின் அத்தியாயம் 6 குறிப்பிடப்பட்டுள்ள அரச கொள்கையின் வழிகாட்டி கோட்பாடுகள் தொடர்பாக சரியான கூற்று. சமுதாயத்தின் நன்மைக்கென அரசானது சூழலை பாதுகாத்தலும் பேணிக்காத்தலும் சீராக்குதலும் வேண்டும். அரசானது பிரஜைகளுக்கு சம வாய்ப்பளிக்க தேவையில்லை. அரசானது ஆழ்புல உரிமையை பாதுகாக்க தேவையில்லை. அரசானது பரஸ்பர நம்பிக்கையினை வளர்க்க தேவையில்லை. விடை இலக்கம் 1. ஐஸ்வா, நிச்சயமாக முதலாவது விடை என்பது சரியானது. அடுத்த போட்டியாளர் MAM அஹ்ரஃப் அரஃபாத், சமாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணிக்கானது. உங்களுக்கான வினா இது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தடுப்பு நிலையங்களை பரிசீலனை செய்தல் தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. தடுப்பில் உள்ளவர்கள் சட்டமுரணாக கைது செய்யப்பட்டுள்ளவர்களா என பரிசீலித்தல், தடுப்பில் உள்ளவர்கள் சித்திரவதைக்குட்பட்டுள்ளார்களா என பரிசீலித்தல், தடுப்பில் உள்ளவர்களுக்கு போதிய உணவு உடை சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதா என பரிசீலித்தல், தடுப்பில் உள்ளவர்கள் உறவினர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிடல். விடை இலக்கம் 4. ஐஸ்வா, விடை இலக்கம் 4 என்பது சரியான விடை. முதலாவது சுற்றின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோம். கடைசி வேட்பாளர் கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி பலாங்குட அணியைச் சேர்ந்த P. சரூபா.
உங்களுக்கான வினா இதோ. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்பான கூற்றுக்களில் சரியானது. ஆணைக்குழு அதிகாரத்திற்கு எதிராக அவமரியாதை செய்தல் மேல் நீதிமன்றத்தை அவமரியாதை செய்ததற்கு ஒப்பானது. ஆணைக்குழு அதிகாரத்திற்கு எதிராக அவமரியாதை செய்தல் மாவட்ட நீதிமன்றத்தை அவமரியாதை செய்ததற்கு ஒப்பானது. ஆணைக்குழு அதிகாரத்திற்கு எதிராக அவமரியாதை செய்தல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அவமரியாதை செய்ததற்கு ஒப்பானது. ஆணைக்குழு அதிகாரத்திற்கு எதிராக அவமரியாதை செய்தல் உயர் நீதிமன்றத்தை அவமரியாதை செய்ததற்கு ஒப்பானது. விடை இலக்கம் 4. ஐஸ்வா, விடை இலக்கம் 4 என்பது சரியானது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் முதலாவது சுற்று நிறைவடைகிறது. நடுவர்களிடம் இரு அணியினரும் பெற்ற புள்ளிகளின் பெறுபர்களை எதிர்பார்க்கிறோம். சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் 20 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். கனகராயங்குளம் தமிழ் மத்திய பாடசாலை நீங்களும் 20 புள்ளிகளை எடுத்து இரு குழுக்களும் சமனா நிலையில் இருக்கின்றீர்கள். நன்றி நடுவர் அவர்களே. 2 அணியினரும் தலா 20 புள்ளிகளை பெற்று விறுவிறுப்பான முதலாவது சுற்று இத்தோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது சுற்றில் நுழைகிறோம். முதலாவது சுற்றின் இறுக்கமான போட்டிக்கு பின்னர் 2வது சுற்றுக்கு வருகிறோம். 2வது சுற்று படத்தினை அடையாளப்படுத்துகின்ற சுற்று. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒவ்வொரு படம் திரையிடப்படும். நீங்கள் சரியாக அதனை அடையாளப்படுத்துகிற பொழுது உங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். நீங்கள் விடையை அளிக்க தவறுகிற பட்சத்தில் எந்த புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டாது. அந்த வகையில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் 2ஆம் சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. 2ஆம் சுற்றின் முதலாவது போட்டியாளர் AGM மிஃப்ராஸ் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. கைதிகளை சித்திரப்படுத்தல் உரிமை மீறப்படுகிறது. சென்று கொண்டிருக்கிறது. கைதிகளை சித்திரவதைக்குள்ளாக்குதல். கைதிகளை சித்திரவதைக்குள்ளாக்குதல். நடுவர்களிடம் பதிலை எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. சரியான தெளிவான பதிலை வழங்க வேண்டும். விரும்பிய அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கும் நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடை வழங்கப்பட்டதா என்பதை நடுவர்களிடம் அறிய விளைகிறோம். ஆமாம், நீங்கள் சொன்ன விடையே சரியானது. அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம். 2வது சுற்றின் அடுத்த போட்டியாளர் சஜாம் முஹம்மது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினருக்கானது. உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. சரியாக தெளிவாக பதிலை வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கான உரிமை. நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் சரி பார்க்கிறோம். இந்த அடையாளம் தொழிலாளர் உரிமையை பறைசாற்றுகின்றது. அவருடைய பதில் சரியானது. நன்றி நடுவர் அவர்களே. 2வது சுற்றின் அடுத்த போட்டியாளர் ஆர் சத்தியவாணி கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி பலாங்குடை அணி. உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. மறுப்பு ஊடக சரியாகவும் தெளிவாகவும் பதிலை வழங்க வேண்டும். இங்கே புத்தகத்தில் தகவல் இருக்கு. ஆகவே அதை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சங்கிலிகள் போடப்பட்டிருக்கின்றது. அதாவது தகவல் அறியும் உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பதில் பிழையாகும். போட்டியின் அடுத்த போட்டியாளர் BSM சியா அன்சர்
சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினருக்கானது. உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. அனைத்து மதங்களும் சமமானவை. தெளிவாக சரியாக உங்கள் பதில் இருக்க வேண்டும். அனைத்து மதங்களும் சமமானது என்பதற்கான உரிமை. நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் தங்களுடைய தீர்ப்பினை சொல்லலாம். இங்கே பல மதத்தவர்கள் கைகோர்த்திருக்கின்றார்கள். ஆகவே மதங்களுக்கிடையே ஒற்றுமையை இது வெளிக்காட்டுகின்றது. அவங்களுடைய பதிலுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. நன்றி நடுவர் அவர்களே. அடுத்த போட்டியாளர் கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி பலாங்குடை அணியைச் சேர்ந்த எஸ் வான் பிரியா. உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. தெளிவாகவும் விரைவாகவும் சரியாகவும் உங்கள் பதிலை வழங்க வேண்டும். நேரம் நான் விரும்பிய நாடில் வசிப்பதற்கான உரிமை. விரும்பிய நாட்டில் வசிப்பதற்கான உரிமை என்று விடை வழங்கப்பட்டிருக்கிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். விரும்பிய நாட்டில் வசிப்பதற்கான உரிமை என்பதை விடவும் தனக்கு விரும்பிய தேசியத்தை தான் கொள்வதற்கான உரிமை இதில் தெளிவாக தெரிகிற விஷயம். நாட்டில் வசிக்கிற என்பதை விடவும் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களோட தலையோட மூளையோட தொடர்பாக இந்த படத்தை கொஞ்சம் முற்று நோக்கினால் விளங்கும். அவங்களோட பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பதாக நடுவர்கள் தீர்மானித்ததாக இல்லை. நன்றி நடுவர் அவர்களே. நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது. அந்த வகையில் இந்த கேள்விக்கு எந்த புள்ளிகளையும் கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி அணியினர் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த சுற்றின் அடுத்த வினா அஹ்ரஃப் அரஃபாத் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினருக்கானது. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. தெளிவாகவும் சரியாகவும் பதிலை சொல்லுங்கள். அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்பதோடு மாத்திரம் இது முடிவடைகிறதா? முழுமையான விடையினை எதிர்பார்க்கிறோம். நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் குறிப்பிடலாம். வேறு முழுமையான விடையை வழங்கியிருக்கிறாரா? அவரது விடை சரியானது. அடிமைத்தனம் என்பது சரியானது. இரண்டாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் பி சரூபா கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி பலாங்குடை அணியினருக்கானது. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம். கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம். ஐஸ்வா, இந்த போட்டியின் இறுக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று எண்ணுகிறோம். கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் என்பது சரியானதா என்பதை நடுவர்கள் தீர்மானிக்கலாம். உங்களுடைய பதில் சரியானது. இது கருத்து சுதந்திரத்தை காட்டுகின்றது. 2 அணியினரும் பெற்ற புள்ளிகளின் பெறுபர்களை நடுவர்கள் அறிவிக்கும் தருணம் இது. இப்போட்டியின் 2வது சுற்றின் முடிவின் போது கிழக்கு மாகாண அம்பாறை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் 17 புள்ளிகளை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் அந்த பாடசாலையை எதிர்த்து போட்டியிட்ட சபரகமுவ மாகாண பலாங்கொடை கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி 10 புள்ளிகளை பெற்றுள்ளது. நன்றி நடுவர் அவர்களே. 7 புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த அரங்கு நிற்கிறது. பலத்த சவால்களுக்கு மத்தியில் சென்று கொண்டிருந்த இந்த அரங்கு தற்பொழுது முடிவடைகிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இறுதிச் சுற்றில் கலந்து கொள்கிறார்கள் கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினரும், சபரகமுவ மாகாண ரத்னபுரி மாவட்ட கனகநாயகம் தமிழ் மத்திய கல்லூரி பலாங்குடை அணியினரும். இறுதிச் சுற்று ஒலிப்பான் சுற்று என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் முக்கியமான சுற்று இது. கவனமாக காய் நகர்த்தி வெற்றி கனியை தனதாக்க வேண்டிய பொறுப்பு இரு அணியினரிடத்திலும் வழங்கப்படுகிறது. இந்த சுற்றில் தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது விடை தெரிந்தவர் முதலில் அழுத்த வேண்டும்.
முதலில் அழுத்துபவருக்கே சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. இறுதிச் சுற்றின் முதலாவது வினா. மனித உரிமைகள் பேரவையில் உள்ள அங்கத்தவர்களின் எண்ணிக்கை யாது? 47 நாடுகள். 47 நாடுகள். ஆயுஷ்வா நடுவர்கள் தீர்ப்பினை அறிவிக்கலாம். ஆமாம், அவருடைய பதில் சரியானதுதான். அடுத்த வினா. தகவல் அறியும் சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளை மீறினால் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும்? உயர் நீதிமன்றத்தில். நடுவர்கள் தீர்ப்பினை அறிவிக்கலாம். இது பிழையான பதில். மாவட்டத்தில் உள்ள நீதிவான் நீதிமன்றத்தில் தான் இதை முறைப்படி செய்யலாம். அடுத்த வினா. தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்கள் எக்கோட்பாட்டிற்கு அமைய ஸ்தாபிக்கப்படுகின்றன. யாரேனும் ஒருவர் அழுத்தலாம். முதலில் அழுத்துபவருக்கே வாய்ப்பு வழங்கப்படும். 9 நொடிகள் கடந்து விட்டன. எந்த போட்டியாளரும் விடை அளிக்கவில்லை. நடுவர்களின் தீர்ப்பு இறுதியானது. மிகவும் ஒரு இலகுவான கேள்வி. இலகுவாக விடை அளித்திருக்கலாம். பாரிஸ் கோட்பாட்டு அடிப்படையில் தான் இந்த தேசிய மனித உரிமை நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையின் தற்போது வலுவில் இருக்கும் அரசியல் யாப்பில் தனது சொந்த கலாச்சாரத்தை அனுபவிப்பதற்கும் மேம்படுத்துவதற்குமான உரிமை எவ்வுறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 10ஆம் உறுப்புரை. நடுவர்களிடம் சரியான பதிலை எதிர்பார்க்கிறோம். 10வது உறுப்புரையில் மத சுதந்திரம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. கலாச்சாரம் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக உறுப்புரை 14 அண்ணா தான் சரியான விடையாக நாங்கள் சொல்லலாம். இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையில் தொழிலாளர் பிணக்குகளை தீர்த்து வைக்க ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அமைப்பு யாது? தொழிலாளர் அதிகார சபை. நடுவர்கள் தீர்ப்பினை அறிவிக்கலாம். உங்களது பதில் பிழையானது. தொழிலாளர் அதிகார சபை என்ற ஒரு நிறுவனம் இலங்கையில் தற்போது வரைக்கும் இல்லை. தொழிலாளர் பிணக்குகள் தொடர்பாக நியாயாதிக்கம் உள்ள நிறுவனங்கள் தொழில் திணைக்களம் மற்றும் தொழிலாளர் நியாய சபை. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா இதோ. இலங்கையில் சிறுவர் அழைப்பு எண் 1929. நடுவர்கள் சரிபார்க்கலாம். ஆமாம், அவருடைய பதில் சரியானது. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்குள்ளது? நெதர்லாந்து ஹேக் நகரில். நெதர்லாந்து ஹேக் நகரில் என்பது சரியானதா? அஸ்வா நடுவர்கள் தீர்ப்பினை சொல்லலாம். ஆமாம், அவருடைய பதில் சரியானது. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையில் சிறுவர் பட்டயம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1989. 1989. அஸ்வா நீங்கள் பிழையாக இருக்கும் பட்சத்தில் 2 புள்ளிகளை உங்கள் இழக்க நேரிடும். இங்கே கேட்கப்பட்ட கேள்வியே சரியாக நீங்கள் இலங்கையில் சிறுவர் பட்டயம் எப்போது உருவாக்கப்பட்டது? சைல்ட் ரைட் சார்ட்டர். சைல்ட் ரைட் சார்ட்டர் எப்போ உருவாக்கப்பட்டது? சிறுவர் உரிமைகள் சமவாயத்தை நாங்கள் கேட்கிறோம். சிறுவர் உரிமை சமவாயம் தான் 1989ஆம் ஆண்டு இலங்கை ஏற்று அங்கீகரித்தது. இலங்கையில் சிறுவர் உரிமை சார்ட்டர் பட்டயம் உருவாக்கப்பட்டது 1992ஆம் ஆண்டு. ஆகவே உங்களுடைய விடை தவறானது. 2 புள்ளிகள் அளிக்கப்படுது. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையின் வனஜீவராசிகள் சட்டத்திற்கமைய சில பகுதிகளில் வேட்டையாட அனுமதிக்கப்பட்டுள்ள குழுவினர் யார்? வனஜீவராசிகள். வன ஜீவராசிகள். கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கிறதா? நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் சரியான விடையினை வழங்கலாம். அவருடைய பதில் தவறானது. ஏனென்றால் இலங்கையில் உள்ள வன ஜீவராசிகள் சட்டத்திற்கு அமைய சில பகுதிகளில் சிலருக்கு வேட்டையாட அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பழங்குடி மக்கள். நாங்கள் வேடுவர்கள் என்று கூட அவர்களை சொல்லுவோம். உங்களுடைய அணி 2 புள்ளிகளை இழக்கிறது. இந்த தருணத்தில் இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. 13வது அரசியலமைப்பு திருத்தம் எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1987. ஏற்கனவே நீங்கள் 2 புள்ளிகளை இழந்திருக்கிறீர்கள். உங்கள் அணி சரியான பதில் என்று எண்ணுகிறீர்களா?
நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் சரி காணலாம். ஆமாம், உங்களுடைய பதில் சரியானது. 1987 ஆண்டு தான் அந்த 13th Amendment to the Constitution கொண்டு வரப்பட்டது. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையில் அரசாங்கம் இலவசமாக வழங்கும் இரு துறைகள் யார்? கல்வி, சுகாதாரம். கல்வி, சுகாதாரம் இரண்டு மட்டும்தானா? நேரம் போய்கொண்டிருக்கிறது. வழங்கப்படுகின்றது இலங்கை. நன்றி நடுவர் அவர்களே. பரபரப்பான இறுதிச் சுற்று அதன் நிறைவு புள்ளிக்கு வருகிறது. இந்த இறுதிச் சுற்றின் இறுதி வினா இதோ. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வடமாகாணத்தில் உள்ள பிராந்திய காரியாலயங்களின் எண்ணிக்கை 2. ஐஸ்வா? ஷுவர். உங்களுடைய விடை சரியானது. யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வடமாகாணத்தில் 2 காரியாலயங்கள் இருக்கின்றன. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிச் சுற்று தற்பொழுது நிறைவு பெறுகிறது. நடுவர்கள் இரு அணிகளும் பெற்ற புள்ளிகளின் பெறுபேறுகளை அறிவிக்கின்ற தருணம் இது. முக்கியமான 3 சுற்றுகளும் முடிவடைந்து காரசாரமான போட்டி இந்த மேடையில் நடந்தேறியது. அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த போட்டியை நடத்துவதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. தனிப்பட்ட உரிமைகளை மனிதர்களாகிய நாங்கள் எப்போதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எங்களுடைய அவசியம். எனவே சிறு சிறு தவறுகள் ஏற்பட்ட போதும் கூட அதுக்கு என்ன செய்வது என்று தெரியாது நாங்கள் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கான உரிமைக்கான குரல் எங்கோ ஒரு இடத்தில் எங்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கும். இந்த உரிமைகளை நாங்கள் சரியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இந்த மாணவ மணிகளிடமிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதனால்தான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டி மிகவும் வெற்றிகரமாக நடந்தேறிய வண்ணம் இருக்கின்றது. இன்றைய தினம் போட்டி போட்ட இந்த 2 பாடசாலைகளுக்கான முடிவு இப்போது என்னுடைய கையில் இருக்கின்றது. அம்பாறை முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் மாணவர்கள் முதல் சுற்றில் 20 புள்ளிகள் முழு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். 2வது சுற்றில் உங்கள் அணி 17 புள்ளிகளை மாத்திரம் பெற்றிருக்கின்றது. 3வது ஒலிப்பான் சுற்று. இந்த சுற்றில் உங்களுக்கு 30 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில அவசரமான வேலைகளின் காரணமாக உங்களுக்கு 6 புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுக்கு இறுதி சுற்று ஒலிப்பான் சுற்றில் கிடைத்த மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை 24. எனவே இந்த 3 சுற்றுகளிலும் உங்களுக்கு கிடைத்த மொத்த புள்ளிகளினுடைய எண்ணிக்கை 61. வாழ்த்துக்கள். அதேபோல் கனகநாயகம் வித்யாலயத்தின் மாணவிகள் உங்களுக்கு முதல் சுற்றில் 20 புள்ளி முழு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள். 2வது சுற்றில் உங்களுக்கு 10 புள்ளிகள் மாத்திரம்தான் உங்களுடைய அணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3வது சுற்றில் இந்த மொத்த புள்ளிகளிலும் இருந்து 4 புள்ளிகள் கழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய அணி பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை 26 புள்ளிகள். வாழ்த்துக்கள். இன்றைய தினம் எங்களுடைய இந்த வினாவிடை போட்டியில் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயத்தின் மாணவர்கள் 61 புள்ளிகளை பெற்று வெற்றி பெறுகின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் இன்றைய தினம் 2 பாடசாலைகள் பங்கேற்றிருந்தார்கள். அவர்களுக்கான அத்தனை விடயங்களும் அத்தனை சுற்றுகளும் மிகவும் பரபரப்பாக இந்த மேடையில் நடந்தேறியது. சரியான நடுநிலையான தீர்ப்பினை கண்காணித்து வழங்கிய எங்களுடைய நடுவர் குழாமுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல போட்டியை கொடுத்திருந்தீர்கள் 2 அணிகளும். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். குவிஸ் மாஸ்டர், உங்களுடைய வேலையும் சிறப்பாக செய்திருந்தீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நிச்சயமாக எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்படாது தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு. அப்படி தனித்துவமான திறமைகளை வெளிக்கொணரும் இந்த மேடைதான் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டி. இன்றைய தினம் வெற்றிகரமாக நடந்தேறி முடிவுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு போட்டியில் உங்களை சந்தோஷமாக சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.